நாம் இப்போ வந்து ஸ்லீவில் வந்து எப்படி பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஸ்லீவ் கிளாத் எடுத்துட்டேன். பைப்பிங் கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிராஸ் பீஸாகவும் கட் பண்ணிக்கலாம், நான் ஸ்ட்ரைட்டாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்லீவ் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும், அதனால் அந்த கிராஸ் பீஸோட ஒரு பக்கம் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கிராஸ் பீஸை வந்து நம்ம ஸ்லீவோட ரைட் சைடாக வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு, அதாவது உங்களுக்கு பைப்பிங் என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த கிளாத்தை அப்படியே நம்ம வந்து உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு அகெயின் நம்ம மேல் பக்கம் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். மேல் பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த பைப்பிங் கிளாத்துக்கு மேலே ஸ்டிச் பண்ணாமல் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் அந்த ஓரத்தில் வர மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பைப்பிங் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ்லேயும் நம்மளோட பைப்பிங் கிளாத் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே சேம் ப்ரொசீஜரில் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்லீவில் வந்து பைப்பிங் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.